Yes, welcome. Lecture number 4, inverse trigonometric functions பார்த்துட்டு இருக்கோம். So last வீடியோ பார்த்தோம் அப்படின்னா inverse cosine function பார்த்தோம், கரெக்டா? அதாவது cos inverse of x வந்து கிராஃப் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு போன வீடியோல பார்த்தோம். இது போன வீடியோல பார்த்தோம், கரெக்டா? cos x வந்து எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on to 1 இருக்கும். So cos x வந்து பிரின்சிபல் டொமைன், அதாவது 0 to pi ல வந்து 1 to 1 இருக்கும், on to 1 வந்து -1 to 1 ல on to 1 இருக்கும். So cos x will be 1 to 1 and on to if my domain is எப்போ closed interval 0 to pi, range is codomain is -1 to 1. அப்பனா என்ன பண்ணலாம், we can define inverse function. So therefore cos inverse of x is a function from -1, 1 to closed interval 0, pi, கரெக்டா? அப்புறம் இதோட கிராஃப் பார்த்தோம். What is the difference between sin inverse of x and cos inverse of x? sin inverse of x ஓட டொமைனும் cos inverse of x ஓட டொமைனும் ரெண்டும் சேம் தான். sin inverse of x ஓட ரேஞ்ச் வந்து closed interval -π/2 to +π/2. இதுவே cos inverse of x ஓட ரேஞ்ச் வந்து closed interval 0, pi. புரியுதா? ஓகே. சோ அப்புறம் இதை பேஸ் பண்ணி ஃபைண்டிங் த பிரின்சிபல் வேல்யூ 10 ப்ராப்ளம் போன வீடியோல போட்டோம், கரெக்டா? 10 ப்ராப்ளம் போட்டோம். இந்த வீடியோல என்ன போறோம் அப்படின்னா domain and range problems போட போறோம். domain தான் we will only focus on finding the domain for inverse trigonometric functions. ஓகேவா? ரேஞ்ச் அவ்வளவா நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். எந்த ஒரு ஜெனரல் மெத்தடுமே கிடையாது டு ஃபைண்ட் த ரேஞ்ச். நம்ம என்ன பண்ணலாம், பை இன்ஸ்பெக்ஷன் மூலமா தான் we can able to find the range. ஓகேவா? டொமைன் ஈஸியா கண்டுபிடிக்கலாம், பட் ரேஞ்ச் we can find only by inspection. ஓகே, அதாவது பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும், ஜட்ஜ் பண்ண முடியும், பார்த்து தான். ஸோ பாருங்க, அப்போ cos inverse of x ஓட டொமைன் பார்த்தீங்கன்னா -1 to 1. ஸோ அப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபைண்டிங் த டொமைன் ஃபார் given cosine inverse function. என்னது? ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் will be based on finding the domain for inverse cosine function. என்ன கண்டிஷனு? cos inverse of x is defined when x belongs to -1 to 1. ஓகேவா? ஓகே, பாருங்க ப்ராப்ளம் நம்பர் 1. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம் போன வீடியோல. இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு 10 ப்ராப்ளம் போடுறோம் போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகே, பாருங்க, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் cos inverse of 2 plus 3 sin x by 3. cos inverse of x is defined எப்போ? when this x lies between -1 to 1, கரெக்டா? so we know that solution. so we know that எனக்கு தெரியும்பா, we know that cos inverse of x is defined எப்போ? when x lies between -1 to 1, கரெக்டா? நல்லா பாருங்க, நீங்க செகண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை நீங்களே போடலாம், ஏன்னா ரெண்டு சேம் தான். cos inverse of x ஓட டொமைன் -1 to 1 தான், sin inverse of x ஓட டொமைன் -1 to 1 தான், க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ அப்போ செகண்ட் வீடியோ என்ன பண்ணணும், அதே தான் இங்கேயும் பண்ண போறேன். செகண்ட் வீடியோ என்னது? ஃபைண்டிங் த டொமைன் ஃபார் இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன். அதே தான் இங்கேயும் பண்ண போறேன். ரெண்டு சேம் மெத்தட் தான், ஏன்னா ரெண்டுத்துக்குமே டொமைன் யாரு? -1 to 1 தான். அப்போ therefore we need to find all x. therefore we need to find all x such that 1 is less than 2 plus sin x divided by 3 is less than or equal to 1, correct? We need to find all x such that in the full quantity has to be from -1 to 1. அதான மீனிங், அதானப்பா டொமைன் என்னதுப்பா? cos inverse of x க்கு இந்த x வந்து -1 to 1 குள்ள இருந்தா the function is defined. அப்ப இந்த full quantity என்னவா இருக்கணும்? -1 to 1 குள்ள தான் இருக்கணும். But what are the values of x for which this quantity lies between -1 to 1? அதான் கண்டுபிடிக்க போறோம், கண்டுபிடிக்க பார்க்கலாம். அப்ப என்ன ஆயிடும்? -3 is less than or equal to 2 plus sin x is less than or equal to 3. இங்க 2 இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா I am going to subtract -2. என்னது? I am going to subtract -2. so subtract -2. அப்ப இது என்ன ஆயிடும்? -3 -2 is less than or equal to 2 plus sin x minus 2 is less than or equal to 3 minus 2. இது cancel ஆயிடுமா? So we will have -5
is less than or equal to sin x is less than or equal to 1. Correct இல்லையா? So we have minus 5 is less than or equal to sin x is less than or equal to 1. This is same as minus 1 is less than or equal to sin x less than or equal to 1. Correct? ஏன்னா sin x ஓட maximum range minus 1 to 1 குள்ள தான். So minus 5, minus 4, minus 3, minus 2 அதான் discard பண்ணிடலாம். So we can consider only from minus 1 to 1. Correct தானே? minus 5, minus 4, minus எல்லாம் வராது. ஏன்னா sin x ஓட maximum range என்னது? minus 1 to 1 தான். So this is அப்ப என்ன ஆயிடும்? x மட்டும் வச்சுக்கோங்க. இந்த sin இந்த சைடும் அந்த சைடு போச்சு அப்படின்னா so sin inverse of minus 1 is less than or equal to x is less than or equal to sin inverse of 1. கரெக்ட்டா? x வச்சுக்கிறேன்பா. I'm taking sin to this side and this side. அப்படி இல்ல அப்படின்னா ஃபுல்லா sin inverse ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. So அப்ப என்ன ஆயிடும்? What is the value of sin inverse of minus 1? minus pi by 2 is less than or equal to x is less than or equal to pi by 2. கரெக்ட்டா? sin inverse of 1 யாருப்பா? pi by 2 தானே? sin graph மறந்து போச்சா? டா. So இவன் வந்து pi by 2, இவன் வந்து minus pi by 2. So sin pi by 2 1, sin minus pi by 2 minus 1. So graph எப்படி இருக்கும்? Something இப்படி இருக்கும். So sin inverse of minus 1 வந்து sin inverse of plus 1 வந்து plus pi by 2, sin inverse of minus 1 வந்து minus pi by 2. So therefore x belongs to closed interval minus pi by 2 to plus pi by 2. So therefore domain of f என்னது? minus pi by 2 to plus pi by 2. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது x-க்கு இந்த வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா x-க்கு இந்த இன்டர்வல்ல நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் இந்த குவாண்டிட்டி லைஸ் பிட்வீன் minus 1 to 1. அதான் அந்த x சொல்லும். டொமைன் என்னது? What is the domain? The set of all values of x for which function is defined. Set of all input values. So whatever you input you give in this interval, my output in the value என்னவா இருக்கும்? It will always be from minus 1 to 1. அப்போ cos inverse of anything, if that anything is in between minus 1 to 1, this function is defined ஆயிடும். So my domain is minus pi by 2 to plus pi by 2. புரியுதா? பாருங்க, we are finding all x such that we need to find all x. So all x such that this quantity lies between minus 1 to 1. Cross multiply பண்றங்க, minus 2 add பண்ணுங்க, minus 5 minus 1 போட்டுக்கிறேன் because range of sin x is minus 1 to 1. sin inverse answer கொண்டு போறேன். So sin inverse of minus 1 வந்து minus pi by 2, sin inverse of plus 1 வந்து plus pi by 2. That means my x belongs to minus pi by 2 to plus pi by 2. That means my domain is minus pi by 2 to plus pi by 2. Okay. Second sum பாருங்க. Find the domain of sin inverse of mod x minus 2 by 3 plus cos inverse of 1 minus mod x by 4. அப்ப பாருங்க, ரெண்டுத்துக்குமே சேம் செட் ஆஃப் வேல்யூஸ், சேம் டொமைன் தான். ஏன்னா sin inverse of x டொமைன் யாரு? minus 1 to 1 தான். cos inverse of x டொமைன் யாரு? minus 1 to 1 தான். அப்போ நல்லா பாருங்க, சொல்யூஷன் we need to find all x. We need to find all x such that, பாருங்க, சப்போஸ் இங்க சைனுக்கு பதில் cos inverse இருந்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். We need to find all x such that minus 1 is less than or equal to mod x minus 2 by 3 is less than or equal to 1. And போட்டுறேன் பாருங்க, and minus 1 is less than or equal to 1 minus mod x by 4 is less than or equal to 1. கரெக்டா? ஏன்னா sin inverse of x is defined when x belongs to closed interval minus 1 to 1. Cos inverse of x is defined when x belongs to closed interval minus 1 to 1. கரெக்டா? ஏன்னா sin inverse of x க்கும் cos inverse of x க்கும் சேம் டொமைன் தான், ரேஞ்ச் தான் மாறும். கரெக்டா? பாருங்க, இதுக்கும் சேம் டொமைன் தான், இதுக்கும் சேம் டொமைன் தான், ரேஞ்ச் மட்டும் தான் மாறும். என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூஸும் என்னவா இருக்கணும்? minus 1 to 1 குள்ள இருக்கணும். இந்த வேல்யூஸும் minus 1 to 1 குள்ள இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும். ஏன்னா அடிஷனா இருக்குல்ல, அடிஷன் இருக்குல்ல. அப்போ we need to find all x that satisfies both the condition. That will be the domain for the given function. ரொம்ப ஈஸி. ஓகேவா? அப்ப முதல்ல இது சிம்பிளிஃபை பண்ணுவோம், அப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. minus 3 is less than or equal to mod x minus 2 is less than or equal to 3. இப்போ என்ன பண்ணுங்க? add 2. அப்ப add 2 பண்ணீங்கன்னா
minus 3 plus 2 is less than or equal to mod x minus 2 plus 2 is less than or equal to 3 plus 2. So minus 1 is less than or equal to mod x is less than or equal to 5. We need to find all x such that mod x lies between minus 1 to 5. Correct தானே? கொஸ்டின் கரெக்டா எழுதிருக்கேனா செக் பண்ணிக்கிறேன் இருங்க. Sin mod x minus 2 by 3 cos inverse of 1 minus mod x by 4. Okay, correct. இப்போ பாருங்க, we need to find all x that lies, we need to find all x such that mod x lies between minus 1 to 5. இதை அப்படியே வச்சுப்போம். இப்போ இங்கே வாங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா minus 4 is less than or equal to 1 minus mod x is less than or equal to 1. இப்போ subtract 1 பண்ணணும், ஏன்னா இங்க plus 1 இருக்குல்ல. ஸோ subtract 1 பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், minus 4 minus 1 is less than or equal to 1 minus mod x minus 1 is less than or equal to, sorry 4 ல இது 4 minus 1 கரெக்டா, minus 4 plus 4 subtract பண்றேன். So minus 1, this one will get cancelled. So minus 3 is less than or equal to minus mod x is less than or equal to adada 5 ல minus 4 minus 1 minus 5. So minus 5 is less than or equal to minus mod x is less than or equal to 3. But minus இருக்கு. So என்ன பண்ணுவோம், we will multiply by minus. So அப்ப என்ன ஆயிடும், plus 5 is greater than or equal to mod x is greater than or equal to minus 3. கரெக்டா, multiply by minus போடணுமா, அத போட்டுட்டா multiply by minus பண்ணும்போது என்ன ஆயிடும், inequality will be reversed. So subtract பண்ண, so multiply by minus. So minus இது plus 5 ஆயிடும், greater than or equal to mod x ஆயிடும், is greater than or equal to minus 3 ஆயிடும். கரெக்டா, இங்க minus பண்ணா plus 5 ஆயிடும்பா, inequality சேஞ்ச் ஆயிடும்பா, minus plus ஆயிடும்பா, inequality சேஞ்ச் ஆயிடும்பா, 3 வந்து minus 3 ஆயிடும். யா ஓகே, அப்ப this is same as minus 3 is less than or equal to mod x is less than or equal to 5. கரெக்டா, minus 3 is less than or equal to mod x is less than or equal to 5. அப்பனா we need to find all x. அப்ப therefore போட்டுருவோமா, therefore we need to find all x such that ரெண்டு கண்டிஷனுமே satisfy ஆகணும், such that minus 1 is less than or equal to mod x is less than or equal to 5 and இந்த கண்டிஷன் யாரு, minus 3 is less than or equal to mod x is less than or equal to 5. கரெக்டா, we need to find all x that satisfies both the condition. கரெக்டா, both the condition. பாருங்க, இவன் satisfy ஆகணும் அப்படின்னா இவன் satisfy ஆகணும், இவன் ட்ரூவா இருக்கணும், இவன் ட்ரூவா இருக்கணும். கரெக்டா, இது 1 னு போட்டுருவோம், இந்த 2 னு போட்டுருவோம், by 1 and 2. புரியுதா, பண்ணுவோம் அப்படின்னா first we will find all x such that minus 1 is less than or equal to mod x is less than or equal to 5. கரெக்டா, இப்போ இது satisfy ஆகிற மாதிரி we will find all x, அப்புறம் அதை satisfy ஆகிற மாதிரி we will find all x, அதுக்கப்புறம் intersection of both will give the required answer. ஓகே, ஸோ பாருங்க, இது எப்படி கண்டுபிடிக்கலாம், we need to find all x that lies between minus 1 to 5, mod x lies between minus 1 to 5. நல்லா பாருங்களேன், you find the break point, அவ்வளவுதான். இங்க எத்தனை distinct points இருக்கு, 1 5, இங்க mod இருக்கிறதுனால so you put minus 5 minus 1 1 5. புரியுதா, பாருங்க modulus of x இருக்குப்பா, நம்ம வந்து quadratic-ஆ இருந்தா we can find the break point by finding the roots. கரெக்டா, பட் இங்க என்ன இருக்கு, inequality based on modulus இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா 5 minus 1, அப்ப 5 இருந்தா plus 5 minus 5, minus 1 இருக்கு plus 1 minus 1, என்ன நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கோ அதோட ஆப்போசிட் எடுத்துக்கோங்க, that 4 points will be the break point. அப்ப எப்பயுமே இந்த மாதிரி inequalityக்கு 4 break point கிடைக்கும், 4 break point கிடைக்கும். இப்ப பாருங்க, இங்க ஒரு x எடுங்க, இங்க ஒரு x எடுங்க, let us take x is equal to minus 6. இப்ப satisfy ஆனா பாருங்க, minus 1 is less than or equal to modulus of minus 6 is less than or equal to 5. minus 1 is 6, இவன் ட்ரூவா, தப்பு இல்ல, 6 is less than 5 தப்பு,
ஸோ அப்போ இந்த ரீஜன் வரமாட்டான், இந்த ரீஜன் வரமாட்டான். கரெக்டா? ஸோ இஃப் x is equal to 6 இவன் சாட்டிஸ்ஃபை ஆனா பாருங்க, -1 is less than or equal to 6 is less than 5 தப்பா போயிடுவான். ஏன்னா 6 is less than or equal to 5ன்றது தப்பு. ஸோ அப்போ இந்த டொமைனும் அந்த டொமைனும் வரமாட்டான். ஓகே, now you choose one number here. Now you choose one number here. Let us take x is equal to -4. -4 எடுத்தான் அப்படின்னா இவன் ட்ரூ ஆவானா பாருங்க, -1 is less than or equal to modulus of -4 is less than or equal to 5. So -1 is less than 4 is less than 5, which is true. கரெக்டா? -1 less than 4, 4 less than 5. அப்ப இந்த டொமைன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இந்த டொமைன் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டா? ஏன்னா மாடுலஸ் தானே. you take x is equal to 4. அப்ப என்ன ஆயிடும், -1 is less than 4 is less than 5. கரெக்டா? சோ அப்ப இவனும் ட்ரூ, இவன் ட்ரூவா பாருங்க. let us take x is equal to 0. அப்ப என்ன ஆயிடும், -1 is less than 0 is less than or equal to 5, which is again true. So therefore x belongs to closed interval -5 to 5. அதாவது whenever my x belongs to closed interval -5 to 5, this inequality satisfies. இப்போ என்ன பண்ணணும், we need to find all x that satisfies this condition. Intersection of both the x will give the required answer. புரியுதா இல்லையா? ஓகே பாருங்க, ஒரு பேஜ் விட்டுருவோம், பேஜ் விட மறந்துட்டேன். புரியுதா இல்லையாப்பா? முதல்ல வந்து இதுக்கு எந்த எக்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, whenever my x belongs to -5 to 5, this will be satisfies. புரியுதா புரியலையா? இங்க ஒரு பாயிண்ட் எடுங்க, -6 எடுங்க, இவன் சாட்டிஸ்ஃபை ஆகல, இங்க எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகல. 6 எடுத்தேன் அப்படின்னா 6 is less than 5 இல்ல. பட் ஆனா if I take any number in this interval, this inequality holds. என்ன inequality holds? -1 is less than or equal to mod x is less than or equal to 5. So this equation will be satisfied when x belongs to -5 to 5. Now we will find all x such that இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். -3 is less than or equal to mod x is less than or equal to 5. கண்டுபிடிச்சிருவோமா? வாட் ஆர் த பிரேக் பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லணும் மறக்காம. எத்தனை பேர் வருவான்? 4 பேர் வருவான். கரெக்டா? ஸோ 4 பேர் பாருங்க, -∞ +∞ மறக்காம போட்டுடணும். 4 பேர் யாரு? -5 -3 3 5. கரெக்டா? 3 5. ஆமா தானப்பா? இங்க பாருங்க 3 5. அப்பனா -3 -3 சாரி -3 + 3 -5 + 5. இங்க என்ன இருந்தது? 1 5 -1 + 1 5 -5. 4 பேர் எடுத்துடணும். இங்க ரெண்டு நம்பர் என்ன இருக்கோ அந்த ரெண்டு நம்பர் as well as அதோட ஆப்போசிட் சைன்ஸ். சோ அப்ப இங்க பாருங்க, let us take one x here. Let us take x x equal to -6. இவ சாட்டிஸ்ஃபை ஆனா பாருங்க, -3 is less than or equal to modulus of -6 is less than 5. So -3 is less than 6 is less than 5. தப்பு. -6 is less than 5 இல்ல. அப்ப இவன் தப்பு. You take one x here. Let us take x equal to 6. என்ன வேணா எடுக்கலாம், 5க்கு மேல. நான் 6 எடுத்துக்கிறேன். So -3 is less than or equal to modulus of 6 is less than or equal to 5. So அப்ப என்ன ஆயிடும்? -3 is less than 6 is less than 5. தப்பு. 6 is less than 5 இவன் கரெக்ட். -3 is less than 6. பட் 6 is less than 5 இல்ல. So அப்ப இவனும் வரமாட்டான், இவனும் வரமாட்டான். Let us take one x here. Let us take x is equal to -4 எடுத்துப்போமா? -4 இருப்பாங்களா இதுக்குள்ள? So -4 போட்டீங்கன்னா -3 is less than or equal to modulus of -4 is less than or equal to 5. x க்கு -4 போட்டிருக்கோம்பா, அப்ப இங்க -4 போடுங்க. So -3 is less than 4, 4 is less than 5. கரெக்டா? modulus of -4 ஆயிடும், +4 ஆயிடும். So this region satisfies. அதே மாதிரி இங்க எடுங்க, x க்கு 4 கொடுங்க. x க்கு 4 கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆயிடும்? -3 is less than mod 4 is less than 5, which is true. கரெக்டா? -3 is less than 4, 4 is less than 5. இங்க ஒன்னு எடுங்க. Let us take x equal to 0 எடுங்க. அப்ப 0 எடுத்தீங்கன்னா -3 is less than modulus of 0 is less than 5. So -3 is less than 0, 0 is less than 5.
which is true. So here also x belongs to minus 5 to 5. புரியுதா இல்லையா? Here also x belongs to minus 5 to 5. So even 2, okay, even 1. So intersection of 1 and 2, intersection of 1 and 2 will give the required answer. So about 1 on intersection yaru, so 1 intersection 2, so 1 no yaru minus 1 to sorry minus 5 to 5 da, 1 no yaru minus 5 to 5 da, 2 o minus 5 to 5 da, correct ah? X belongs to, so therefore x belongs to minus 5 to 5. So therefore domain of the given function is minus 5 to 5. புரியுதாப்பா? அதாவது இவன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா x belongs to minus 5 to 5, இவன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னாலும் x belongs to minus 5 to 5 தான். intersection of both will give the answer. ரெண்டுமே சேமா போடுறதுனால intersection யாரா போவா? சேமா தான் போவான். So therefore my domain is minus 5 to 5. புரியுதா? புரியுதா? ரிப்பீட் பண்றேன் பாருங்க. இதுக்கு தனியா இதுக்கு தனியா. Here we are finding all x that satisfies this condition. So therefore x belongs to minus 5 to 5. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? பிரேக் பாயிண்ட் யாரு? 5 minus 5 1 minus 1. எந்த இன்டர்வல்ல ட்ரூன்னு பாருங்க. இந்த இன்டர்வல்ல ட்ரூ. ஈக்குவல் டு இருக்கிறதுனால I can also take in the point, I can also take in the point. இந்த ஈக்குவல் டு இருக்கிறதுனால less than or equal to ல. Okay. If I take 5, it will be 5 is less than or equal to 5. Equal to இருக்கிறதுனால I can also take 5. So therefore my domain is closed to interval minus 5 to 5. Okay. அதே மாதிரி ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல. ஸோ அப்போ for this x belongs to minus 5 to 5. So for this my x belongs to again minus 5 to 5. So ரெண்டோட இன்டர்செக்ஷன் தான் டொமைன். ஸோ டொமைன் இஸ் minus 5 to 5. ஸோ டொமைன் பார்த்தீங்கன்னா ஸோ வாட் எவர் x you give in between minus 5 to 5, this full function is defined. ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? தேர்ட் ப்ராப்ளம். புரிஞ்சதுல ரிப்பீட் பண்ணுமாப்பா? புரிஞ்சதுல ரிப்பீட் பண்ணுமா? பாருங்க, இவன் ட்ரூவா இருக்கணும்னா இவன் ட்ரூவா இருக்கணும். இவன் ட்ரூவா இருக்கணும்னா my x belongs to minus 5 to 5. இவன் ட்ரூவா இருக்கணும்னா இவன் இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூவா இருக்கணும். இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூவா இருக்கணும் அப்படின்னா இவன் ட்ரூவா இருக்கணும். அப்போ இவனோ இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னா we can find the domain. ஸோ ரெண்டுமே சேமா போறான். minus 5 to 5 ரெண்டுமே சேமா போறான். ஸோ therefore intersection of minus 5, minus 5, will give you the same minus 5, 5. So domain is close to interval minus 5 to 5. புரியுதா? ரொம்ப ஈஸி தான். இதுக்கு x, இதுக்கு x, intersection of both. So problem 3 பாருங்க. இது ரொம்ப ஈஸி. கோந்த ப்ராப்ளம். Find the domain of sin inverse of x plus cos inverse of x. So we know that what is the domain of sin inverse of x? என்னது? Is minus 1 to 1, correct? We know that domain of cos inverse of x யாரு? அதுவும் minus 1 to 1 தான். பட் ரேஞ்ச் மட்டும் மாறும். ரேஞ்ச் ஆஃப் sin inverse of x is minus 5 by 2 plus 5 by 2. ரேஞ்ச் ஆஃப் cos inverse of x is 0 to pi. சொன்னதே சொல்லி சாவடிக்காதீங்க சார், போடுங்க சார். ஓகே, அப்போ ஆட் இருக்கு. intersection of both will give the required answer. அப்போ intersection of both ரெண்டுமே சேம்ல. therefore the domain of sin inverse of x, domain of sin inverse of x plus cos inverse of x is minus 1 to 1. சப்போஸ் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கறாங்க இந்த கொஸ்டினை, கேட்க மாட்டாங்க. சப்போஸ் 5 மார்க்ல கேட்கறாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இது மட்டும் எழுதக்கூடாது. You tell why the domain for sin inverse of x is minus 1 to 1. எழுதுங்க, கதை அடிங்க. ஏன் domain for sin inverse of x is minus 1 to 1? sin x வந்து எப்போ on 2 இருக்கும், எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ on 2 இருக்கும் sin x கிராஃப்?
when my domain is minus pi by 2 to plus pi by 2 to closed interval minus 1 to 1. Appo we can define inverse function. But therefore, sine inverse of x will be a function from minus 1 to 1 to minus pi by 2 to plus pi by 2. So therefore, my domain of sine inverse of x is minus 1 to 1. நீங்க சொல்லணும் ஏன் domain of cos inverse of x வந்து minus 1 to 1 நீங்க சொல்லுங்க. என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னா முதல்ல cos x கிராஃப் எடுத்துப்போம். cos x கிராஃப் பாத்தீங்கன்னா r to r ல வந்து 1 to 1 ஆவும் இல்ல r to ஆவும் இல்ல. If I restrict my domain to this is 1 to 1 ஆவும் இருக்கு r to ஆவும் இருக்கு. அப்ப cos x வந்து இந்த டொமைன் இந்த கோடொமைன்ல 1 to 1 ஆவும் r to ஆவும் இருக்கு. அப்ப we can define inverse map. அப்ப inverse map பண்ணும்போது f inverse என்ன ஆயிடும் அப்படின்னா closed interval minus 1, 1 to closed interval 0 to pi ஆ போகும். அப்ப பாத்தீங்கன்னா domain is minus 1 to 1. அந்த மாதிரி நீங்க சொல்லி நீங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலாம். So therefore the domain of sin inverse of x plus cos inverse of x is minus 1, 1. இப்போ fourth problem பாருங்க. Find the domain of f of x is equal to முதல் 3 ப்ராப்ளம் தான் உங்க TNSCERT ல இருக்கு. நெக்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் வந்து செங்கேஜ்ல நான் எடுத்திருக்கேன். நான் செங்கேஜ் புக்ல நான் எடுத்திருக்கேன். ஓகே. Find the domain of f of x equal to root of cos inverse of x minus sin inverse of x. Solution. Root x is defined எப்போ? Root x is defined எப்போ? Root x is defined எப்போவா? If x is greater than or equal to 0, correct? இதெல்லாம் functionsல நீங்க பார்த்திருக்கணும் இந்த வீடியோஸ்லாம். So root x is defined only when x is greater than or equal to 0. So அப்பனா we need to find all x. We need to find all x such that cos inverse of x minus sin inverse of x is greater than or equal to 0, correct? So we need to find all x such that this quantity is greater than or equal to 0. But this implies cos inverse of x is greater than or equal to sin inverse of x. இப்போ cos inverse of x can I write pi by 2 minus sin inverse of x? Correct? ஆமாதானப்பா? Cos inverse of x is same as because sin inverse of x plus cos inverse of x என்னது? pi by 2, கரெக்டா? ப்ராப்பர்ட்டி இல்ல பாருங்க, sin inverse of x plus cos inverse of x pi by 2. ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா I can write cos inverse of x as pi by 2 minus sin inverse of x. So therefore I can write cos inverse of x as pi by 2 minus sin inverse of x provided mod x is less than 1, which is true here. ஏன்னா நம்மளுக்கு this is defined only when mod x is less than 1, கரெக்டா? ஏன்னா this x is defined only when this x belongs to minus 1 to 1, closed interval minus 1 to 1, this x belongs to closed interval minus 1 to 1. Therefore this x belongs to closed interval minus 1 to 1. Therefore cos inverse of x is pi by 2 sin inverse of x. இது எப்போ true? இந்த x வந்து minus 1 to 1 குள்ள இருக்கணும். பட் இந்த x எங்க இருக்கும்? minus 1 to 1 குள்ள தான் இருக்கும். அப்பதான் cos inverse of x define. இப்போ இது என்ன ஆயிடும்? pi by 2 is greater than or equal to sin inverse of x. ஜாஸ்தி கொண்டு போங்க. So plus sin inverse of x, கரெக்டா? So அப்போ this pi by 2 இல்ல? So அப்போ we have pi by 2 is greater than or equal to 2 times sin inverse of x. 2 times sin inverse of x. So pi by 2 is greater than or equal to 2 times sin inverse of x. இந்த 2 கீழே கொண்டு வாங்க. So pi by 4 is greater than or equal to sin inverse of x. Sin inverse of x is less than or equal to pi by 4 ஆயிடும், கரெக்டா? So mark this as equation number 1. இப்போ we already know the range, கரெக்டா? The range of sin inverse of x. What is the range for sin inverse of x? So minus pi by 2 is less than or equal to sin inverse of x is less than or equal to pi by 2. Mark this as equation number 2. இப்போ combine பண்ணுங்க. So combining 1 and 2. Combining 1 and 2. So 2 என்ன சொல்லுது?
minus pi by 2 is less than or equal to sin inverse of x. இது அப்படியே வைங்க. அதாவது இந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த ரீஜனை மட்டும். அப்புறம் இந்த ரீஜன் எடுத்துக்கோங்க. ஸோ கம்பைன் பண்ணுங்க ரெண்டுத்தையும். ஸோ minus pi by 2 is less than or equal to sin inverse of x. And sin inverse of x is less than or equal to pi by 4. Correct? I'm combining this two region and this region. அப்ப what is x? So just கொண்டு போங்க. So sin of minus pi by 2 is less than or equal to x is less than or equal to sin pi by 4. Correct? Sin inverse இருக்கு. அதே போச்சுன்னா sin ஆ மாறும். What is sin minus pi by 2? Odd function. So this is same as minus sin pi by 2. What is sin pi by 4? Sin pi by 4 na sin 45. Correct? Sin 45. So sin pi by 2 1. So minus இருக்கு. Minus 1 is less than or equal to x. Sin 45 1 by root 2. Correct? 1 by root 2. Therefore, what is the domain of f? Domain of f is minus 1 comma 1 by root 2. அதாவது whatever x you give in this domain, this quantity will always be greater than or equal to 0. அது domain of f is closed interval minus 1 comma 1 by root 2. புரியுதா? அதான் ஆன்சர். இன்னும் ஒரே ப்ராப்ளம், அந்த ஒரு ப்ராப்ளம் போட்டோம் அப்படின்னா you will finish the domain for cos inverse x problem. அதுக்கப்புறம் ஒரு சின்ன 2-3 ப்ராப்ளம் இருக்கு, அதை போட்டு முடிச்சிருவோம் வீடியோ. 5th ப்ராப்ளம் பாருங்க. So find the domain of cos inverse of 1 plus 3x plus 2x square. Solution. அப்ப என்ன அர்த்தம்? We need ஈஸில ஏற்கனவே போட்டிருக்கோம் அதே மாதிரி sin inverse of x ல. So we need to find all x such that minus 1 is less than or equal to இது எழுதிக்கலாமா? 2x square plus 3x plus 1 is less than or equal to 1. மாத்தி எழுதியிருக்கேன். 2x square plus 3x plus 1. அப்போனா we need to find all x such that 2x square plus 3x plus 1 lies between minus 1 to 1. ஏன்னா cos inverse of x is defined only when x belongs to minus 1 to 1. அப்போனா this implies we need to find all x such that minus 1 is less than or equal to 2x square plus 3x plus 1 and 2x square plus 3x plus 1 is less than or equal to 1. Correct? இது என்ன ஆயிடும்? இது அசை போர்ஷன் என்ன ஆயிடும்? 0 is less than or equal to 2x square plus 3x plus 1 plus 1 ஆயிடும். கரெக்டா? அதாவது adding plus 1. add plus 1 பண்ணும்போது this will be 0. minus 1 plus 1 0 ஆயிடும். இங்க 1 ஆயிடும். அப்போ 0 is less than or equal to 2x square plus 3x plus 2. அப்போ this implies 2x square plus 3x plus 2 is greater than or equal to 0. இவன் எப்பயுமே true. For all values of x, எப்பயுமே true. ஏன்னா, what is the discriminant? Discriminant என்ன ஆயிடும்? b square minus 4ac. அப்போ என்ன ஆயிடும்? b square 9 minus 4 times discriminant less than 0. So, 2 ஆயிடும். So, என்ன ஆயிடும்? 9 minus 16 which is less than 0. So whenever my discriminant is less than 0, this quantity will always be greater than or equal to 0 for all x. So therefore x belongs to minus infinity comma infinity. ஆமாம் தானே எப்படி பார்த்துருக்கோம். ஒரு quadratic equation greater than or equal to 0 இருக்கு, ரூட்ஸே இல்லை, அதான மீனிங்கு. இது எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம எப்பயுமே இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். ரூட் கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த ரூட்டை பிரேக் பாயிண்டா எடுத்துக்கிட்டு எந்த டொமைன்ல ட்ரூன்னு பார்ப்போம். பாருங்க, ரூட்டே கண்டுபிடிக்க முடியாது ரியல் நம்பர்ல. ரியல் நம்பர்ல ஏன்னா டிஸ்கிரிமினன்ட் என்ன போயிடுது? லெஸ் தென் 0 போயிடுது. அப்பனா அர்த்தம் நோ ரியல் ரூட்ஸ். அப்ப எப்பெல்லாம் நோ ரியல் ரூட் வருதோ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் எப்பயுமே கிரேட்டர் தென் 0 தான். இப்போ எக்ஸுக்கு 1 கொடுங்களேன், கிரேட்டர் தென் 0. எக்ஸுக்கு -1 கொடுங்களேன், அப்போ என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் 0வா தான், கிரேட்டர் தென் ஈக்குவல் 0வா தான் இருக்கும். எக்ஸுக்கு -1 லேக் கொடுங்க, அப்பயும் என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் ஈக்குவல் 0வா தான் இருக்கும். எப்பயுமே நம்ம ரூட்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டு we will find the x. பாருங்க, ரூட்ஸை கண்டுபிடிக்க முடியாது because this quadratic equation has no real roots. அப்போ this is true for all x. அப்போ therefore this condition will be satisfied for all x. இப்போ இது கண்டுபிடிக்கணும்.
intersection of this and this will give the required answer. So let us call this as 1. புரியுதா புரியலையா? இவன் எப்போ satisfy ஆவான் அப்படின்னா for all values of x satisfy ஆவான். கரெக்டா? இப்போ இவனை பாருங்க. So 2x square plus 3x plus 1 minus 1 is less than 0 வா? அப்போ இது என்ன ஆயிடும்? 2x square plus 3x is less than or equal to 0 வா? இது சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். x காண எடுத்துட்டீங்க அப்படின்னா 2x plus 3 is less than or equal to 0. So you find all x such that this condition is satisfied. பண்ணுவோமா? என்ன பண்ணோம்? break point யாரிங்க? What are the break point? 0 is one break point. What is the root of 2x plus 3? 2x is equal to minus 3. X is equal to minus 3 by 2. X is equal to minus 3 by 2. So the break points are minus 3 by 2, 0. புரியுதா இல்லையாப்பா? இது ரூட் கண்டுபிடிங்கப்பா. What are the root for x into 2x plus 3 is equal to 0? This implies x is equal to 0 or 2x plus 3 is equal to 0. அப்போ 2x is equal to minus 3, x is equal to minus 3 by 2. These are the two roots for this equation. அப்போ these two are the break point. பட் இங்க பாத்தீங்கன்னா ரூட்டே கிடையாது ரியல் நம்பர்ல. அப்போ therefore for all values of x ட்ரூன்னு சொல்லிடலாம். அப்போ x belongs to real number. பட் இங்க வந்து there are two roots. இப்போ பாருங்க, you take one x here. Let us take x is equal to 1. xக்கு 1 போட்டீங்கன்னா இவன் ட்ரூவானு பாருங்க. 1 into 2 plus 3. xக்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 into 2 plus 3. 1 into 5, 5 ஆயிடுவான். 5 is less than 0 வா? இல்ல, இவன் தப்பாயிடுவான். You take one number here. Let us take x is equal to minus 2 எடுத்துப்போம். minus 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா minus 2 into 2 into minus 2 minus 4. So minus 4 plus 3. So இவன் என்ன ஆயிடுவான்? minus 1 into minus 2 which is plus 2. Plus 2 is less than 0 வா? இல்ல. அப்போ இந்த ரீஜனும் என்ன ஆவானா? சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். கரெக்டா? அப்போ இந்த ரீஜனும் சாட்டிஸ்ஃபை ஆகல, இவனும் சாட்டிஸ்ஃபை ஆகல. இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம 1000 ப்ராப்ளம் போட்டாச்சு, 50 100 ப்ராப்ளம் போட்டாச்சு. நான் சார் 1000ட்டீங்க, 50 100 ப்ராப்ளம் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேயும் இந்த ரீஜன்லயும் இது சாட்டிஸ்ஃபை ஆகல, இந்த ரீஜன்லயும் இது சாட்டிஸ்ஃபை ஆகல. அதாவது எக்ஸுக்கு ஒரு ஆர்பிட்ரரியா ஒரு நம்பர் எடுத்து அந்த நம்பருக்கு இங்க எக்ஸ் இங்க போட்டு அவன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வந்தானா we can take that domain. பட் ஆனா I am taking x is equal to minus 2 into minus 2 plus 3 minus 2 into minus 1 which is plus 2 is less than or equal to 0 வா? இல்ல. அப்ப இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. You take one number here. Let us take x is equal to 1 எடுத்துப்போமா? 1 இருக்குல்ல, lies between minus 1.5 and 0. 1 எடுத்துக்கலாம். இப்போ 1 போட்டு பாருங்க. 1 into minus 1 எடுத்துக்கலாமா? minus 1 இருப்பான்ல உள்ள, 1 இல்ல minus 1. அதாவது 0ல இருந்து minus 1.5 குள்ள you can take any number. Let us take x is equal to minus 1. அப்ப minus 1 into 2 into minus 1 plus 3. அப்ப minus 1 into 1 which is minus 1. minus 1 is less than or equal to 0. அப்ப இந்த ரீசன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான். இவனும் எடுத்துக்கலாம், இவனையும் எடுத்துக்கலாம். ஏன்னா it can be equal to 0 also. So what is the x? So therefore x belongs to minus 3 by 2 to 0. புரியுதா? So intersection of இது 1, இது 2. So intersection of 1 and 2 will give required answer. So this inequality will be true. First என்ன சொல்லுது? x can be anywhere. கரெக்டா? x can be anywhere. இது வந்து என்னது? first inequality. அதாவது இந்த inequality will be true. x belongs to minus infinity plus infinity. Second எப்போ ட்ரூவா போவோம்? whenever x belongs to minus 3 by 2 to 0. இதுல தான் ட்ரூவா போவோம். அப்ப யார் காமனா இருக்கா? யாருப்பா காமனா இருக்கா? So therefore domain of f is minus 3 by 2 to 0. ஃபர்ஸ்ட்ல எல்லாமே இருக்கா, செகண்ட்ல மட்டும் இருக்கான். அப்ப யார் காமனா இருக்கா?
இவன் தான் காமனா இருக்கான். நான் ஏன் க்ளோஸ்ட் பிராக்கெட் போட்டிருக்கேன்? பிகாஸ் இட் கேன் பி ஈக்குவல் டு 0 ஆல்சோ. சப்போஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா ஓப்பன் பிராக்கெட் போட்டிருப்பேன். பட் இங்க என்ன இருக்கு? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. 0 போட்டா 0வா போயிடும். -3/2 போட 0வா போயிடும். So therefore this inequality will be true when x belongs to -3/2 to 0. This inequality will be true when x belongs to R. Intersection of both will give you the required answer. அதாவது if you give x in this domain, cos inverse of this is defined. புரியுதா? அதாவது x க்கு நீங்க இந்த வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இதோட full வேல்யூ என்னவா இருக்கும்? -1 to 1 குள்ள இருக்கும். So what is the domain? Domain is -3/2 to 0. புரியுதா? So domain of f is -3/2 to 0. பாருங்க 5 ப்ராப்ளம் ரிவைஸ் பண்றோமா? லைட்டா ரிவைஸ் பண்றோமா? ப்ராப்ளம் 1 என்னது? We have found the domain for cos inverse of this. அப்ப this lies between -1 to 1 ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போச்சு. செகண்ட் வந்து மாடுலஸ் பேஸ் பண்ணி வந்தது. even less than -1 to 1, even less than -1 to 1, even less than -1 to 1 இருக்கணும் அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூ ஆகணும். even less than -1 to 1 இருக்கணும்னா இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூ ஆகணும். இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூ ஆகணும்னா x belongs to -5 to 5. இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூ ஆகணும்னா x belongs to -5 to 5. intersection of both will give you the answer. ஏன் intersection of both? because இங்க பிளஸ் இருக்கு. ஸோ அப்போ இதுவும் -5 அதுவும் -5, intersection என்ன வரும்? அதே தான் வரும். ஸோ டொமைன் இஸ் -5, இது ரொம்ப ஈஸி. -1 -1 -1 வந்துடும். So we have to find all x such that cos inverse of x minus sin inverse of x is greater than or equal to 0. So அப்ப என்ன பண்ணும்போது we have got cos inverse of x minus sin inverse of x greater than or equal to 0 கண்டுபிடிச்சோம். அப்ப ஆன்சர் கொண்டு போங்க. cos inverse of x greater than or equal to sin inverse of x. நமக்கு தெரியும் sin inverse of x plus cos inverse of x is pi/2. அப்ப cos inverse of x is pi/2 minus sin inverse of x. அப்ப pi/2 minus sin inverse of x போட்டாச்சு. You bring sin, you take sin inverse of x to that side. அப்ப என்ன ஆயிடும்? pi/2 is greater than or equal to 2 times sin inverse of x. இது கீழ கொண்டு வந்தீங்க அப்படின்னா pi/4 is greater than or equal to sin inverse of x. அப்ப we already know that range for sin inverse of x is -pi/2 to +pi/2. But combining these two we have got this. அப்போ நமக்கு x தான் தேவை. So you take sin on both side. Sin of -pi/2, sin of pi/4. இப்போ -1 to 1/√2. ஃபிஃப்த் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ போட்ட ப்ராப்ளம். Now we'll move on to sixth problem. So 6th, 7th, 8th வந்து ஜெனரல் ப்ராப்ளம்ஸ் தான். டொமைன் ப்ராப்ளம் இதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, மூவ் ஆன் டு 6th ப்ராப்ளம். 6, 7, 8, 9 இன்னும் 4 ப்ராப்ளம்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், பேசிக்கான ப்ராப்ளம். இதை போட்டு இந்த வீடியோ முடிச்சிடுவோம். 6th பாருங்க. ஸ்டேட் தி ரீசன் ஃபார் cos இன்வர்ஸ் ஆஃப் cos ஆஃப் -5/6 நாட் ஈக்குவல் டு -5/6. ஏன் வந்து இது நாட் ஈக்குவல் டு -5/6 சொல்லணும்? ஓகேவா? பாருங்களேன் சொல்யூஷன். So cos inverse of -5/6 this is equal to cos inverse of pi/6. கரெக்டா? ஏன்னா cos x is a even function. அப்ப cos of -theta is plus cos theta. இப்போ இது பாத்தீங்கன்னா cos inverse of cos x is x when x belongs to 0 to pi, because pi/6 belongs to 0 to pi. So therefore this value is pi/6. So it is not equal to -pi/6. So நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா it is not equal to -pi/6 because there are two reasons. One வந்து it is equal to pi/6 because we know that range of cos inverse of x is 0 to pi. correcta? 0 to pi, but -pi/6 does not belongs to 0 to pi. இது ஒரு ரீசன். ஆக்சுவலா வந்து இதோட வேல்யூ வந்து +pi/6 தான். பட் ஆனா -pi/6 தான் இருக்காது. சப்போஸ் -pi/6 இருந்ததுன்னா நம்ம போடுறது தப்பா, தியரி தப்பா போயிடும். ஏன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் ஆஃப் cos inverse of x யாரு? 0 to pi தானே ரேஞ்சு. என்னப்பா புதுசா பாக்குறீங்க?
What is the range for cos inverse of x? 0 to pi தானே. Range is 0 to pi. Domain is -1 to 1. -5/6 -5/6 வருமா? இதான் -5/6 இங்க இருக்கும் something. So அப்போ there is output value வராது. 0 to pi குள்ள தான் வரும். output value வரும். பட் என்ன கொடுத்திருக்காங்க? -5/6 க்கு வரவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. So it is not equal to -5/6. So we know that it is not equal to -5/6 because cos inverse of x range 0 to pi தான். So 0 to -5/6 does not belongs to 0 to pi. So அதனால ஒரு ரீசன். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து you find the value of cos inverse of cos of -5/6 யாரா போறா plus 5/6 ஆ போறான். So plus 5/6 not equal to -5/6. இந்த ரீசனும் சொல்லலாம். நீங்க எந்த ரீசன் சொல்லலாம்? cos inverse of cos x will be x if x belongs to 0 to pi. இது ஒரு ரீசன் பட் இதுதான் அது valid, most valid reason. ஓகேவா? the second இது பாருங்க, is cos inverse of -x equal to pi minus cos inverse of x. கரெக்ட்டா? cos inverse of -x equal to pi minus cos inverse of x. இது ட்ரூவா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க, cos inverse of x ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது, cos inverse of x ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது. ஆனா cos inverse of -x is equal to pi minus cos inverse of x is true. ப்ரூவ் பண்றோமா? முக்கியமான ரிசல்ட் பா. so suppose cos inverse of -x ஆட் ஃபங்க்ஷனா இருந்தது அப்படின்னா இப்படி இருப்பான். கரெக்ட்டா? cos inverse of -x is minus cos inverse of x ன்னு இருப்பான். பட் ஆனா என்ன கிடையாது, cos inverse of x ஈவனும் கிடையாது, ஆடும் கிடையாது. அப்போ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா cos inverse of -x is equal to pi minus cos inverse of x ஈக்குவலா இருக்கும். அது ட்ரூ. செக் பண்றோமா? ப்ரூஃப். it is true. ஓகேவா? it is true. பாருங்க, let us take theta to be equal to cos inverse of -x. let us take theta to be cos inverse of -x. அப்ப இது என்ன ஆயிடும்? you take cos to this side. அப்ப cos theta is equal to -x. அப்ப x is equal to minus cos theta. கரெக்ட்டா? x is equal to minus cos theta. இது எழுதிக்கலாமா? cos of pi minus என்ன எழுதிக்கலாமா? cos of pi minus என்ன எழுதிக்கலாமா? பாருங்க, cos of pi minus theta is minus cos theta. கரெக்ட்டா? ஓகே, cos of pi minus theta is minus cos theta. ஓகே, அப்போ pi minus theta is equal to cos inverse of x. கரெக்ட்டா? இது அப்படியே வச்சுக்கிட்டு you take to this side. அப்ப pi minus theta is equal to cos inverse of x. You call this as equation number 2. You call this as equation number 1. Okay, so from 1 and 2, pi minus theta is equal to cos inverse of x. அப்ப this implies theta சே கொண்டு போங்க, இதை சே கொண்டு வாங்க. அப்ப theta is equal to pi minus cos inverse of x. What is theta? Theta is cos inverse of -x. ப்ரூவ் பண்ணிட்டோமா? by 1. Hence the proof. புரியுதா? பாருங்க, நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா cos inverse of -x is pi minus cos inverse of plus x. என்ன பண்றான் அப்படின்னா தீட்டாவை வந்து cos inverse of -x எடுத்துக்கிட்டார். அப்போ -x என்ன ஆயிடும்? cos of theta ஆயிடும். அப்ப x is equal to minus cos theta. இந்த minus cos thetaவை எழுதிக்கலாமா? cos of pi minus theta ன்னு எழுதிக்கலாம். ஆமா தானே? cos of pi minus theta is minus cos theta. ஆமா தானே? pi 180 minus, இங்க sin cosine பாசிட்டிவ், பட் இங்க cos இருக்கு. so it will be minus cos theta. so minus cos theta can be written as cos of pi minus theta. அப்ப pi minus theta is equal to cos inverse of x.
அப்ப you mark this as equation number 2, you mark this as equation number 1. So pi minus theta is equal to cos inverse of x. அப்ப theta is equal to pi minus cos inverse of x. What is theta? Theta is cos inverse of minus x. So cos inverse of minus x is pi minus cos inverse of x proved. ஓகேவா? நல்லா பாருங்க. cos inverse of x odd ஃபங்க்ஷனும் கிடையாது, even ஃபங்க்ஷனும் கிடையாது. பட் ஆனா cos inverse of minus x is pi minus cos inverse of x. ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா அந்த பை வந்திருக்காது. கரெக்டா? cos inverse of minus x is minus cos inverse of x னு வந்திருக்கும் ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா. பட் ஆட் ஃபங்க்ஷன் கிடையாது, ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது. எது? cos inverse of x. ஓகே. ஒரு ஃபங்க்ஷனா இருந்தா ஆடா இருக்கணுமா ஈவனா இருக்குமா அவசியம் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் ஆடாவும் இல்லாம இருக்கலாம், ஈவனாவும் இல்லாம இருக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ அப்ப cos inverse of minus x is pi minus cos inverse of x. 8th பாருங்க. சூப்பர் சம் இது. For what values of x the inequality holds? For what values of x the inequality holds? அதாவது we need to find all x such that cos inverse of 3x minus 1 lies between pi by 2 to pi. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா solution. First we will find all x such that pi by 2 is less than or equal to cos inverse of x is less than pi. அதாவது 3x minus 1 பதில் x ன்னு போட்டிருக்கேன். இப்போ you find all x such that cos inverse of x lies between pi by 2 to pi. அப்ப என்ன ஆயிடும்? all values of x for which pi by 2 is less than or equal to cos inverse of x is less than or equal to pi. ஓகே. இப்போ பாருங்க cos inverse of x கிராஃப் எப்படி இருக்கும்? தெரியும். கரெக்ட்டா? சோ cos inverse of x கிராஃப் நமக்கு தெரியும். சோ இவன் வந்து -1, இவன் +1, 0 to pi தான் கிராஃப் இருக்கும். சோ இவன் வந்து pi by 2. சோ pi by 2ல 0, cos pi வந்து -1, cos 0 வந்து 1. சோ கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். கரெக்ட்டா? இப்போ பாருங்க cos inverse of x lies between pi by 2 to pi. So pi by 2 to pi இருக்கணும். அதாவது இந்த ரீஜன்ல இருக்கணும். கரெக்ட்டா? cos inverse of x lies between pi by 2 to pi. அப்பனா x எங்க இருக்கணும்? அப்பனா x belongs to எப்ப pi இருக்கும்? -1ல pi இருக்கும். எப்ப pi by 2 இருக்கும்? 0ல இருக்கும். கரெக்ட்டா? பாருங்க இவன் பாருங்க இவன் அப்புறம் இவன். கரெக்ட்டா? so whenever my x belongs to in this interval cos inverse of x lies between pi to pi by 2. கரெக்ட்டா? பாருங்க pi to pi by 2 in the region. so that means my x belongs to -1 to 0. கரெக்ட்டா? or -1 is less than x is less than 0. கரெக்ட்டா இல்லையா? so cos inverse of x lies from pi by 2 to pi whenever my x belongs to -1 to 0. ஆமா தானே? -1 to 0 இருக்கும்போது தான் my outputல எங்க இருக்கு? pi by 2 to pi ல இருக்கு. suppose cos inverse of x lies between pi by 2 to 0 னா my input will be from 0 to 1. பட் ஆனா என்ன கேட்டிருக்காங்க? cos inverse of x will be from pi by 2 to pi. so x belongs to -1 to 0. okay. so இப்போ நாம பாத்தீங்கன்னா we need to find all x such that pi by 2 is less than or equal to cos inverse of 3x minus 1 is less than or equal to pi. அப்பனா இந்த inequality எப்போ ஹோல்ட் ஆகும்? this x lies between -1 to 0. அப்ப இந்த inequality எப்போ ஹோல்ட் ஆகும்? when 3x lies between -1 to 0. கரெக்ட்டா இல்லையா? by 1. பாருங்க x இருக்கும்போது x வந்து -1 to 0ல இருந்தா cos inverse of x will be from pi by 2 to pi. பட் இங்க x பதில் என்ன இருக்கு? 3x minus 1 இருக்கு. அப்ப this 3x minus 1 has to be from -1 to 0. அப்ப add 1 பண்ணுங்க. so add 1 பண்ணீங்கன்னா -1 plus 1 add 1 பண்ணீங்க அப்படின்னா 0 add 1 பண்ணீங்க அப்படின்னா இது என்ன ஆயிடும்?
0 is less than or equal to 3x is less than or equal to 1 கரெக்டா 1 கொண்டு போற ஆன்சர் இன்சைடு அப்ப 0 by 3 is less than or equal to x is less than 1 by 3 this implies x belongs to 0 to 1 by 3 so whenever x belongs to 0 to 1 by 3 this inequality will hold புரியுதா முதல்ல வந்து 3x minus 1 பதில் x போட்டான் அப்படின்னா எப்போ ட்ரூ ஆகுன்னு பார்க்கறேன் x இருக்கும்போது -1 to 0ல ட்ரூவா இருக்கு இங்க x பதில் 3x minus 1 இருக்கு so அப்ப 3x minus 1 lies between -1 to 0 அப்ப x lies between 0 to 1 by 3 இப்ப லாஸ்ட் ப்ராப்ளம் இதோட முடிச்சிடுவோம் அந்த வீடியோவை இது ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம் find all values of x for which cos x is 0 cos x is 1 இது தெரியும்ல cos x எப்போ 0 ஆ போவோம் சொன்னேன்ல cos x எப்போ 0 ஆ போவோம் cos x will be 0 சொல்லிருப்பேன் நான் எங்கேயோ அத பாருங்க cos x will be 0 when n is of the form 2n plus 1 pi by 2 cos 0 ஆ போவோம் cos எப்போ 1 ஆ போவோம் even multiple ஆ 1 ஆ போவோம் so அப்ப cos 2n pi லாம் 1 ஆ போவோம் பாருங்க so we need to find all x first பாத்தீங்கன்னா we need to find all x for which cos x is 0 நீங்க தான் பண்ணனும் ஹோம்வொர்க் உங்களுக்கு so cos x will be 0 when x belongs to 2n plus 1 pi by 2 this n belongs to integer இப்போ n க்கு 0 கொடுங்க n க்கு 1 கொடுங்க n க்கு -1 கொடுங்க n க்கு 2 கொடுங்க n க்கு -2 கொடுங்க இமா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் இந்த வர வேல்யூஸ்லாம் இருக்குல்ல n க்கு 0 கொடுத்தீங்கன்னா pi by 2 lies between இந்த இன்டர்வலா ஆமா n க்கு 1 கொடுத்தீங்கன்னா x என்ன வரும் 3 pi by 2 வருமா so 3 pi by 2 lies between -6 pi to 6 pi n க்கு -1 கொடுத்தீங்க அப்படின்னா x என்ன வரும் n க்கு -pi by 2 னு வரும் which again lies between -6 pi to 6 pi so find all x அப்ப n க்கு 2 கொடுத்தீங்கன்னா x என்ன வரும் n க்கு 2 கொடுத்தீங்கன்னா 5 pi by 2 வரும் which again lies in this interval n க்கு -2 கொடுங்க x என்ன வரும் -2 கொடுத்தீங்கன்னா -3 pi by 2 வரும் which again lies between -6 pi to 6 pi அதே மாதிரி n க்கு வந்து n க்கு 3 -3 4 -4 n க்கு வந்து 5 -5 இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே எங்க இருக்கும் இதுக்குள்ள இருக்கும் 6 அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும் 12 plus 1 13 by 2 என்ன ஆயிடும் 6.5 ஆயிடும் அப்போ 6.5 pi lies outside அப்ப n அப்பனா for find all values of x for which cos x is 0 so அப்ப என்னலாம் x is pi by 2 3 pi by 2 -pi by 2 5 pi by 2 -3 pi by 2 அதே மாதிரி எனக்கு 3 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வரும் you collect all those values ரொம்ப ஈஸி அதே மாதிரி செகண்ட் பாருங்க செகண்ட் பாத்தீங்கன்னா you need to find all values of x for which cos x is 1 cos x எப்போ 1 ஆ போவோம் when x is equal to 2n pi கரெக்ட்டா when x is equal to 2n pi n belongs to integer இப்போ n க்கு 0 கொடுங்க x என்ன வந்துரும் 0 ஆயிடும் which lies between -6 pi to 6 pi இப்போ n க்கு 1 கொடுத்தீங்கன்னா x என்ன வரும் -2 pi வரும் கரெக்ட் n க்கு -1 கொடுத்தீங்கன்னா x வந்து சாரி +2 pi வரும் அது -2 pi வரும் again lies between -6 pi to 6 pi n க்கு 2 கொடுத்தீங்கன்னா x is 4 pi possible n க்கு -2 கொடுத்தீங்கன்னா x வந்து -4 pi again lies between -6 pi to 6 pi cos x எப்போ 1 ஆ போவோம் x is equal to 2n plus 2n pi அதே மாதிரி n க்கு 3 கொடுத்தீங்கன்னா x என்ன வரும் 6 pi வரும் which is possible ஏன்னா என்ன இருக்கு less than or equal to இருக்கு n க்கு 4 கொடுத்தீங்க அப்படின்னா x -6 pi வரும் n க்கு 3 கொடுத்தீங்கன்னா ஓகே n க்கு -3 கொடுத்தீங்கன்னா n க்கு -3 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் -6 pi வரும் கரெக்ட்டா -3 கொடுத்தீங்கன்னா -6 pi வரும் இதுக்கு n க்கு 4 கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும் 8 pi ஆயிடும் which not lies in this interval அப்ப x என்ன வரும் இதான் வரும் x find all values of x for which cos x is 1 so என்ன ஆயிடும் x is 0 2 pi -2 pi 4 pi -4 pi 6 pi -6 pi அப்ப 2 4 6 so there are 7 values of x
for which cos x is 1 that x lies between minus 6 pi to 6 pi. இங்க there are 11 values, correct? There are 11 values. 2, 4, 6, 8, 10, 11, 11. So for there are 11 values of x for which cos x is 0 whenever x lies between minus 6 pi to 6 pi. Cos x எப்போ 0 ஆகும் when x is 2n plus 1 pi by 2. இப்போ n-க்கு ஒன்றுனா கொடுத்து n-க்கு ஒரு நம்பரா கொடுங்க இன்டிஜர். எந்தெந்த எக்ஸ்லாம் இந்த இன்டர்வல்ல இருக்கானோ அந்தந்த எக்ஸ்லாம் நீங்க எடுத்து போட்டுடணும். ஒன்றும் கிடையாது, சின்ன புள்ளத்தனமா இருக்கும் கணக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா we have completed cosine function. Next வீடியோல we will start tan inverse tan function. ஓகேவா? ஸோ இப்போ cosine function inverse sine function என்ன பண்ணோம்? டொமைன் பார்த்தோம், ரேஞ்ச் பார்த்தோம், பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்புறம் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ப்ராப்ளம்ஸ் we have solved. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல we will start. இதுதான் புரிஞ்சது இல்ல, ஸ்பீடா போயிட்டேன். ரொம்ப ஈஸியான கணக்கு இது. cos x எப்போ 0 போவோம்? x is 2n plus 1 pi by 2. cos x எப்போ 1 போவோம்? x is 2n pi. இப்போ n-க்கு நீங்க இன்டிஜர் நம்பர் கொடுத்துட்டே இருங்க, அவுட்புட் வேல்யூஸ் கிடைக்கும். அந்த அவுட்புட்ல எத்தனை வேல்யூஸ் ஆஃப் x லைஸ் பிட்வீன் minus 6 pi to 6 pi ல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? So we will stop. We will continue tan inverse function in the next video. ஓகேவா? ஸோ மறக்காம கண்டினியூஸா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ next video. Goodbye. Thank you. All the best.